அந்த நாகரத்னத்தை அவ கையில் கொடுத்தான். நினைச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ரத்னம் இது. இதை நீங்கள் எடுத்துன்னு போங்க. அதனால் இனிமேல் பணத்தட்டே கிடையாது உங்கள் ஆத்துல. இனிமேல் நீங்கள் எப்போ என்னென்ன கேட்குறீங்களோ அத்தனையும் கொடுக்கக்கூடியது இது. இதை எடுத்துன்னு போங்கோ அப்படின்னு ஒன்று அதை எடுத்துகிட்டு அவர் திரும்பி போனார்னு இருக்கு. இந்த மாதிரியாக ஒருத்தரை காப்பாற்ற வந்தவா இந்த மாதிரியாக ஏதாவது பெருசாக கிடைச்சா திரும்பி போவாளா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். ஆனால் மகாபாரதம் சொல்கிறது அவர் ஏன் இந்த மாதிரி போனார், என்ன காரணம் அப்படின்னா, திவ்யஜானஸ்ஸ தேஜஸ்வி ஞாத்வா தம் நிருபதிம் ததாகா க்ஷீணாயுஷம் பாண்டவேயம் அபாவர்த்தத காஷ்யபா. அவருக்கு திவ்ய ஞானம் உடையவர், வருங்காலம் தெரிஞ்சவர், மகா தேஜஸ்வி. பரீட்சித்தை கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி பார்த்தார். நம்ம புழைச்சி அவன் எத்தனை நாளைக்கு இருப்பான் அப்படின்னு யோஜனை பண்ணி பார்த்தார். க்ஷீணாயுஷம், அவனுக்கு ஒன்றும் ஆயுஸ் ஒன்றும் பேலன்ஸ் இல்லை, அவன் போகக்கூடியவன் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சது. அதோட கூட 7 நாளாக பகவத்குணம் கேட்டவன் பரீட்சித்து சுகாச்சாரியாள்கிட்ட. அதனால் திவ்ய ஞானத்தை உடையவனாக ஒரு ஞானியாக ஆகிட்டான். சமாதி நிலையில் வந்துவிட்டான். எதுக்கு அவனை மறுபடியும் நாம் பழைக்க வச்சு பழையக்குடி கதவை தரடின்னு தமிழில் சொல்லுவாளே, அந்த பிரகாரம் நம்மெல்லாம் குடும்பத்தில் உழறாப்புல அவனை உழற வைப்பான குடும்பத்தில். அவன்தான் விட்டு விலகி வந்து பகவத்குணம் கேட்டு போகிறதுக்கு ரெடியாக ஆயிட்டான். அந்த அனைத்து தகுதியும் அவனுக்கு பகவானை போய் அடையக்கூடிய தகுதி. சுகாச்சாரியால் அப்படி பண்ணியிருக்காள் அவனை மகாஜானியாக. அப்படி இருக்கிறத எதுக்காக நம்ம மறுபடியும் அவனை எழுப்பி மறுபடியும் அவனை குடும்பத்தில் உழ சொல்லி அப்புறம் இந்த மாதிரி ஒரு முடிவு அவனுக்கு மறுபடியும் கிடைக்குமோ கிடைக்காதோ. கடைசி காலத்தில் அந்தே நாராயண ஸ்மிருதின்னு சொல்கிறாள் சுகாச்சாரியால். கடைசி காலத்தில் பகவத்ஞானத்தோட பகவானுடைய ஸ்மிருதியோட ஞாபகத்தோட எத்தனை பேருக்கு கடைசி காலம் அமையும். அது அமைஞ்சிருக்கே, அதையே கெடுப்பானே. அவனும் நலலோகம் போகட்டும், எனக்கு நாகரத்னம் கிடைச்சது, நானும் ஆத்த பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லித்தான் இங்கே வந்த பிராமணானவர் இதை நாகரத்னத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டார். இந்த விஷயம் எப்படி வெளியில் வந்ததுன்னு கேட்டார் ஜனமேஜயர். இதெல்லாம் மந்திரிகள்லாம் சொல்கிறார் ஜனமேஜயர்கிட்ட. அவள் அப்பா காலமான விஷயத்தை விபரத்தை கேட்டதுக்காக சொல்கிறார்கள். இந்த விஷயம் என்னமா வெளியில் வந்தது அப்படின்னா, இவர் அந்த அரச மரத்தை எரித்தார் அல்லவா தக்ஷகன். அப்போ அந்த அரச மரத்தில் ஒரு பிரம்மச்சாரி பையன் மேலே ஏறி சமைத்து ஒடிச்சுட்டு இருந்தான். அந்த ஒடிச்சுட்டு இருந்த சமைத்து வச்சுட்டு இருந்த பையன் அந்த அரச மரம் எரியிற சமயத்தில் அவனும் போயிட்டான். இந்த வந்த பிராமணர் ஜபம் பண்ணத்தில் அரச மரம் உயிர்ப்பிச்ச போதோ அவனும் வந்துட்டான். திருப்பி வந்தவன் போனது திரும்பி வந்ததெல்லாம் தெரிஞ்சது. பொட்டுடு அரசமரத்திலேருந்து குதிச்சு ஓடினான். பெரிய அதிசயம். எதி மிருத்யோரம் திகம் நீதயேவா மிருத்யோஹோ அந்திகம் நீதயேவான்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மிருத்யுலோகத்துக்கு போயிட்டு வந்தவன் நான். இந்த மாதிரி ஆயிடுத்து அப்படிங்கிற விஷயத்தை அவன்தான் எல்லாத்தையும் வெளியில் உடைச்சுட்டான். இந்த விஷயத்தை தஸ்மின் விருக்கே நரக்கச்சிது அப்படின்னு இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஜனமேஜயர் தான் ரொம்ப கோபப்பட்டார் தக்ஷகன் விஷயத்தில். உத்தங்கர் சொன்னது சரி, அப்பாவை இந்த மாதிரி ரொம்ப அநியாயமாக முடிவு பண்ணிவிட்டார்கள். அதனால சர்ப்பயாகம் பண்ணி எல்லா பாம்பையும் ஒழிக்கணும். தக்ஷகம் சம்பிரதீப்தேக்னௌம் பிரக்ஷிபேயம் சபாந்தவம் யதா தேன பிதாமஹ்யம் பூர்வம் தக்தோ விஷாக்னினா ததாஹமபி தம் பாபம் தக்துமிச்சாமி பன்னகம். அதே மாதிரியாக நான் தக்ஷகனை கொல்லுவேன், தக்ஷகனை அக்னியில் ஹோமம் பண்ணி விடுவேன், அதுக்காக நான் சர்ப்பயாகம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி வாத்தியாரெல்லாம் கூப்பிட்டான். நான் யாகம் பண்ணணும், பாம்பெல்லாம் ஒழியணும், அதுக்காக உள்ள யாகம் பண்ணுறதுக்காக தீர்மானம் பண்ணியிருக்கேன், நீங்கள்லாம் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு ராஜாஜ்ஞ. எல்லா வாத்தியாரிகள் ரிஷிகள் எல்லாருமா சேர்ந்துட்டு யாகத்துக்கு நாள் குடிச்சு எங்கே யாகம் பண்ணுறதுன்னு யாகத்துக்கு ஒரு டென்ட்டு போடணுமே. இந்த கொட்டகை எல்லாம் போட்டு அந்த கொட்டகை பூர்த்தியான சமயத்தில் ஒரு நிபுணர் வந்தார். வாஸ்து நிபுணர். இப்போ டிவிலாம் அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்க்குறமே, யூடியூப்லலாம் அந்த மாதிரியாக ஒருத்தர் வந்தார்.
கொட்டாய் இங்கே இருக்கிற இடத்தெல்லாம் பார்த்தார். என்ன விசேஷம் இங்கே அப்படின்னா, இல்லை இங்கே ஒரு யாகம் நடக்க போகுதுன்னார். இந்த கொட்டகை அமைந்த அமைப்பை இடத்தெல்லாம் பார்த்துட்டு சொன்னார், யாகங்கள்லாம் நடக்கும், ஆனால் யாகம் பூர்த்தி ஆகாதுன்னார் அவர். யாகம் நின்று போயிடும் உத்தரால அப்படின்னு சொன்ன போதோ இந்த விஷயம் ராஜா காதில் போயிடுத்து, ஜனமேஜயர் காதில். உடனே அவன் பார்த்தான், ரொம்ப கஷ்டப்பட்டு ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிக்கிறதுலேயே இதுக்கு ஒரு விக்னமா, யாகம் நின்று போடுன்னு ஒருத்தர் சொல்கிறாரா, அவரை நோட் பண்ணிக்கோ, அவர் அட்ரஸ் செல் நம்பர்லாம் வாங்கிக்கோ, யாரையும் யாகத்துக்கு அனாவசியமாக உள்ளே விடாதேன்னு விட்டார் ஜனமேஜயர். யாரும் யாகத்துக்குள்ளே அனாவசியமாக வரக்கூடாது, வெளிமுனிச்சாலாம் அப்படின்னு சொல்லி யாக சங்கல்பம் ஆகி யாகத்தில் கார்கபத்தியம், தட்சிணாக்னி, ஆகவனியம் அப்படின்னு 3 அக்னி இருக்கும். இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணால் அதெல்லாம் தட்சிணாக்னியில் பண்ணுவார்கள். அதனால இந்த ஹோதாங்கிறவர் எல்லாரையும் வரவழைக்கக்கூடியவர், எல்லாரையும் கூப்பிட அவர் தான் காலர், எல்லாரையும் அழைக்கக்கூடியவர். அந்த அவள் யார் யார் பேரை சொல்லி அழேன்னு சொன்னாலோ அவர் உடனே கூப்பிடுவார். உடனே அந்த மந்திரத்தினுடைய பலம் அந்த தேவதை அங்கே சாநித்தியம் ஆகிடும். அக்னயேனு ப்ரூஹி அப்படின்னு ஹோமம் பண்ணுற அத்வரியுவானவர் சொல்லுவார். உடனே இந்த ஹோதாங்கிறவர் அக்னி மந்திரத்தை சொன்ன உடனே அக்னி சாநித்தியம் ஆகணும். அக்னி வந்தவுடனே அவருக்காக எடுத்த ஹவிஸை அவருக்கு எடுத்து ஹோமம் பண்ணுவார்கள். இது மாதிரி தான் ஒரு தேவதைகளுக்கும் இதே ஃபார்முலா, இதே முறையில் தான் நடந்துட்டு இருக்கும். இப்போ பாம்புகள்லாம் ஒழிக்கிறதுக்காக இந்த யாகம் நடக்கிறதுனால எத்தனை பாம்புகள் உண்டோ அத்தனை பாம்பையும் ஒன்றொன்னா பேர் சொல்லி அழைக்க, இந்த ஹோதா ஒன்னே அவளை வரக்கூடியதான அந்த வழியை இவர் செய்ய, உடனே அவர் ஹோமம் பண்ணுற சமயத்தில் அந்த பாம்பு எங்கே இருந்தாலும் சரி இந்த மந்திர பதத்தால் அங்கேருந்து இங்கே தொப்புன்னு இந்த தட்சிணாகினியில் விழும். அலறி புடைச்சின அந்த பாம்பு விழுந்ததோ இல்லையோ ஒரே அலறல் சத்தம். உடனே அது உடம்பெல்லாம் அது உள்ள போய் அக்னியில் போய் சடசடான ஒரே எரியற சத்தம், ஒரே துர்கந்தம். இந்த மாதிரியாக ஒரு பாம்பாக கூப்பிட்டு ஹோமம் நடந்துட்டுருக்கு. இது வேடிக்கை பார்க்குறதே பெரிய விஷயமா ஆயிடுத்து அப்படிங்கிறார். ஏன்னா ஒரு மேஜிக் ஆட்டமாக யார் எந்த பாம்பை பேரை சொன்னாலும் அது டீட்டெயில் தெரிஞ்சு அவர் ஹோதா கூப்பிட்டா உடனே அக்னியில் விழுறது. அது இந்த மாதிரியாக ஒரு பாம்பாக கூப்பிட்டு பண்ணிகிட்டே இருக்காள். தக்ஷகன் தெரிஞ்சுன்னுட்டான், நம்மளை ஒழிக்கிறதுக்காக தான் ஜனமேஜயர் இந்த யாகம் பண்ணுறார் அப்படின்னு. இதெல்லாம் இந்த பொலிட்டிக்கல் மாதிரி தான். பெரிய இடத்துக்கு சிபாரிசுக்கு போவார்கள் அல்லவா, அந்த மாதிரியாக தக்ஷகன் இந்திரனுக்கு ரொம்ப வேண்டியவன். ஆனால் இந்திரன்ட்ட போய் சரண் புகுந்தான். இந்திரன் சொன்னார், பார்க்கட்டும் நானும் பார்த்துக்கிறேன், கொஞ்ச நாளைக்கு நம்ம பார்த்துல இரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இப்படி யாகம் நடக்கிறதுக்கு சமயத்தில் தான் இந்த வாசுகிங்கிற பாம்பு தன்னுடைய சகோதரியான ஜரத்காரூட்ட சொல்கிறாள், யாகம் ஆரம்பித்து நடந்துட்டுருக்கு, பாம்பெல்லாம் ஒழிய ஆரம்பிச்சிருது, ஒத்தொத்தரா அவுட்டாயின்ண்டே இருக்க, நீ பேசாமல் இருக்கியே, உன் பையனை அனுப்பிச்சு இந்த யாகத்தை நிறுத்த வேண்டாமா, அதுக்காகத்தானே உனக்கு ஜரத்காருன்னு பேர் வச்சு ஜரத்காருங்கிற மகர்ஷிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு குழந்தையும் ஏற்பட்டு அந்த குழந்தையினால தான் நம்ம இனம் இனிமே குழைக்கணும்னு சொன்னதுனால தானே இவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதனால அவன் குழந்தை சின்ன பையனாக இருந்தாலும் அவனை யாக சாலைக்கு அனுப்பிச்சு இந்த யாகத்தை நிறுத்த செய் அப்படின்னு சொன்னவனே அம்மாவான ஜரத்காரி சொல்கிறாள், அப்பா குழந்தை ஆஸ்திகா போய் யாகத்தை போய் நிறுத்திட்டு வா அப்படின்னு. இந்த குழந்தை வரது இந்த யாக கொட்டாய்க்கு. சகத்வா பஷ்யதாஸ்தீகா யஜ்ஞாயதனமுத்தமம் விருதம் சதஸ்யைர் பகுபிஹி சூரியவன்ஹி சமப்ரபைஹி சப்ராப்ய யஜ்ஞாயதனம் வரிஷ்டம் த்விஜோத்தமः புண்ணியகிருதாம் வரிஷ்டாம் துஷ்டாவராஜானமனந்தகீர்த்திம் ரித்விக் சதஸ்யாம்ச்ச ததைவ ஜாகதிம். யாகம்னு பேர் வச்சாலே அது உத்தமம் அல்லவா, லோகக்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் அல்லவா அது. அதனால் யாகம்னு பேரில் நடக்கக்கூடிய இந்த இடத்துக்கு வந்தால் சூரியன் மாதிரி வரார், சூரியன் மாதிரி தேஜஸோடு அந்த குழந்தை ஆஸ்திகர் வரார். யாகத்து கொட்டாரத்துக்கு வந்த உடனே எல்லாருமே அவரை பார்த்து ஆச்சரியப்படுறார்கள். அவ்வளோ தேஜஸ்வியாகவும் அவ்வளோ சாந்தராகவும் பார்க்க தெவிட்டாத ரூபத்தோடு இருக்கக்கூடிய அந்த குழந்தையை பார்க்க அந்த ஆஸ்திகர் நேர
இந்த சங்கல்பிச்ச எஜமானர் ஜனமேஜயருக்கு பக்கத்தில் வந்து ஜனமேஜயர் உடனே இவரை வரவேற்க, ரித்துக்கெல்லாம் வரவேற்க, அக்னிகள்லாம் வரவேற்க, உடனே ஜனமேஜயர்கிட்ட பேச்சு கொடுக்க, உடனே ஜனமேஜயரை ஸ்தோத்திரம் பண்ணினார் இந்த ஆஸ்திகர். ஏன்னா யாகத்தை நிறுத்துறதுக்காக வந்திருக்கார். யாகத்தை நிறுத்தக்கூடிய வலிமை வாய்ந்த பெரிய பலிஷ்டரும் இல்லை, சின்ன வயசு இவருக்கு. வேற ஏதாவது மிலிட்ரி அழிச்சுட்டு வந்திருக்காரோன்னா அதுவும் கிடையாது. இப்போ யாகத்தை நிறுத்துறதா இருந்தால் எப்படி நிறுத்தணும்? தன்னுடைய சொல் வன்மையிலால் தான் நிறுத்தி ஆகணும். அதனால் தன் வாக்குனால நல்ல சப்தத்தை சொல்லி தான் இவரை யாகம் பண்ணாமல் இவரை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட மிருதுவாக பேசி அவர்கிட்ட பேச்சு கொடுத்து யாகத்தை நிறுத்த போகிறார் ஆஸ்திகர். அதனால்தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு, ஜிஹ்வாக்ரே வர்த்ததே சர்வம் நாள். இந்த நாக்கு இருக்க, இந்த நாக்குனால எதை வேணாலும் சாதிக்கலாம். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு வினயத்தோட அடக்கத்தோட எவ்வளவுக்கு எவ்வளவு இனிமையாக பொருத்தியார்த்த பழகிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் காரியத்தை சாதிக்கலாம். இதுக்கு நேர் உள்டான் நாள். நீங்கள் மாறி பேசினாலோ, தடித்து பேசினாலோ, திமிரா பேசினாலோ, கோவிச்சுட்டு பேசினாலோ, கண்டபடி பேசினாலோ ஒன்றும் நடக்காது. அதெல்லாம் ஆரம்பத்திலேருந்தே நமக்கு பழக்கணும் இல்லவா? அதனால இவர் ஆஸ்திகருங்கிற இந்த மகரிஷி சின்ன வயசாக இருந்தாலும் கொண்டாடி பேசினார் ஜனமேஜயரை. ராஜன்னே, உங்கள் யாகத்தை நான் பார்க்குறேன், இந்த மாதிரி யாகத்தை பார்த்ததே இல்லைன்னார். அதில் ரெண்டு அர்த்தம். இந்த மாதிரி பாம்பை கொள்றதுக்காக யாகாரன் பண்ணியிருக்காளா அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, நீங்கள் பண்ணுற அளவுக்கு சிறப்பாக யாருமே யாகம் பண்ணல. சோமஸ்ய யஜ்ஞோ வருணஸ்ய யஜ்ஞः பிரஜாபதே யஜ்ஞः ஆசீத் பிரயாகே ததா யஜ்ஞோயம் தவ பாரதாக்ய பாரீக்ஷித ஸ்வஸ்தி நோஸ்து பிரியேப்யக. சோமன் யாகம் பண்ணி நான் கேள்விப்பட்டிருக்கேன், வருணன் யாகம் பண்ணி நான் கேள்விப்பட்டிருக்கேன், பிரயாக்னு சொல்லக்கூடிய தீர்த்தராஜா அலஹபாத்தில் பிரம்மா யாகம் பண்ணி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் பண்ண யாகத்துக்கு ஈடாக அந்த யாகங்கள்லாம் ஆகாது. ததா யஜ்ஞோயம் தவ பாரதாக்ரிய. அவள் மாதிரி மட்டும் இல்லை, அவளை காட்டிலும் சிறப்பாக உங்களுடைய யாகமானது ரொம்ப அழகாக நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. நீங்கள் எந்த குறிக்கோளோட யாகம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நிறைவேறி அந்த மாதிரியாக நீங்கள் நினச்ச பிரகாரம் யாகம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு கொண்டாடி பேசுகிறார். இப்படி சொன்னதுனால யாகத்தை நிறுத்திட முடியுமா? இந்த மாதிரி கொண்டாடி பேசினதுனால யாகம் நிறுத்திட முடியுமா? ஆனால் ஜனமேஜயர் இவர் பேசின பேச்சை பார்த்த உடனே ஆச்சரியமாக இவரையே பார்க்குறார். ஏன்னா சின்ன பையனாக இருக்கார், ஆனால் பிரம்மா யாகமன்னத்தை பற்றி பேசுகிறார், வருணன் யாகமன்னத்தை பற்றி பேசுகிறார், சோமராஜா யாகமன்னத்தை பற்றி பேசுகிறார். சின்ன வயசாக இருந்துட்டு அந்த யாகத்தெல்லாம் பார்த்தவர் மாதிரி கண்டவர் மாதிரி அழகாக பேசுகிறாரே அப்படின்னு அழகாக உத்து பார்த்துட்டே இருக்கான். இதெல்லாம் எனக்கு சில விஷயங்கள்லாம் இதெல்லாம் சொல்கிறதே ஞாபகத்துக்கு வரும். இந்த யூடியூப்லாம் சில சமயம் பார்த்தேன்னா சின்ன வயசு குழந்தைகள், 4-5 வயசு குழந்தைகள்லாம் அவளுடைய நாலெட்ஜை காமிக்கிறா. அதில் அந்த பக்கத்தில் உள்ளவா அந்த கர்நாடிக் மியூசிக்கில் அந்த குழந்தைக்கு என்ன ஞானம் அப்படிங்கிறத அவள்கிட்ட அந்த அந்த பக்கத்தில் உள்ளவா ஒரு ராகமாக பாடி காமிக்கிறாள். பாடி ஒரு 4 செகண்ட்லேயே இந்த குழந்தை உடனே இது என்ன ராகம்னு சொல்கிறது. இது வந்து இது நாட்டை, இது வந்து ஆனந்த பைரவி, இது வந்து அப்படின்னு வரிசையாக அந்த குழந்தை பேரெல்லாம் வரிசையாக சுரகல்யாணி அப்படிங்கிறது காம்போதிங்க வரிசையாக இவ எடுத்து 4 செகண்டுக்குள்ளேயே சொல்லிப்படுறது அந்த குழந்தை. இப்போ இந்த பாடுறவா இருக்கா பார்த்தீங்களா, அவளுக்கு தான் என்ன ராகம் பாடுறோன்னு அவளுக்கு தெரியாதா? என்ன ஆனந்த பைரவி எல்லாருக்கும் தெரிஞ்ச ராகம் தானே, பைரவி எல்லாருக்கும், கல்யாணி எல்லாருக்கும் தெரிஞ்ச ராகம், தெரிஞ்சதுன்னா அதை பாடுறது. இருந்தாலும் அந்த குழந்தை அதை கண்டுபிடிச்சு சொல்கிறத எப்படி ஒரு ஆனந்தம் அவளுக்கு ஏற்பட்டு அதை வீடியோ எடுத்து நம்மளாம் பார்க்குற நமக்கெல்லாம் ஆனந்தமாக இருக்கும். ஒரு 5 வயசு குழந்தை டக் டக் டக்குன்னு இந்த ராகத்தோட பேரை சொல்கிறதே நமக்கெல்லாம் எவ்வளோ ஆச்சரியமாக ஆனந்தமாக இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா அந்த வயசில் அந்த நாலேஜ் அந்த குழந்தைக்கு இருக்கேங்கிறது தானே அதில் விஷயம். அந்த மாதிரியாக இந்த சின்ன வயசில் இந்த குழந்தை இந்த மாதிரியாக சொல்லி
அவரை கொண்டாடி சொன்ன உடனே அதை கேட்டு ஆச்சரியப்பட்டான் அந்த ஜனமேஜயன். அப்பா குழந்தை, நீ என்ன விஷயமா வந்திருக்கேன்னு எனக்கு தெரியல சுவாமின்னு. நீங்கள் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் எதான்னு கேட்கணும், நான் உங்களுக்கு எதான்னு கொடுக்கணும். எப்படி மகாபலியானவர் வாமனமூர்த்திகிட்ட மயங்கி போனாரோ அந்த மாதிரியா நீங்கள் எதான்னு கேட்கணும், நான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னான் ஜனமேஜயன். இச்சாம்யகம் வரமஸ்மை பிரதாதும். அப்படியே தரையலா அப்படின்னு இந்த குழந்தை கேட்டுட்டு இருக்கு. நீங்கள் தரையலா தருவேளா அப்படின்னு பேசிகிட்டே இருக்கு. தரேன், கட்டாயம் தரேன் அப்படின்னு ஜனமேஜய மகாராஜா சொல்லிட்டு இருக்கிற சமயத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, நம்மெல்லாம் பேசிகிட்டே இருப்போம். நம்ம பார்த்துல ஃபங்க்ஷனில் பேசிகிட்டே இருக்கிறதே வாத்தியார் வந்து கூப்பிடுவார், வாங்க வாங்க பூர்ணாவதி நடக்க போகிறது அப்படிம்பார். ஏன் அப்படின்னா நமக்கு சங்கல்பிச்சு ஆரம்பித்து 2-3 மணி நேரம் போனதே தெரியாது நமக்கு. அவர் கூப்பிட்ட உடனே ஓஹோ நாய் ஆகிடுத்தா, 11 மணி ஆகிடுத்தா அப்படின்னு உடனே நமக்கு தோணும் அல்லவா. இந்த மாதிரியாக ஜனமேஜயன் ஆஸ்திகர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் தக்ஷகனை கூப்பிடக்கூடிய ஒரு கட்டம் வந்துருத்தோப்ப பூர்ணாகுதி ஏட்டமாக. ஏன்னா தக்ஷகனுக்காக தானே இந்த யாகம் நடக்கிறது. தக்ஷகனை வந்து அக்னியில் ஹோமம் பண்ணணும் அப்படின்னு. அதனால தான் அந்த பூர்ணாகுதின்னு குறிப்பிட்டேன் இந்த விஷயத்தை. அப்படியா அப்படின்னு நம்ம உடனே பூர்ணாவதிக்கு வராப்பில் உடனே ஜனமேஜயர் என்ன பண்ணார், என்ன சமாச்சாரம்னா, இல்லை நீங்கள் ரொம்ப யாருக்காக இந்த யாகம் பண்ணுறவளோ அவரை கூப்பிட போகிறோம், அதுக்காக தான் உங்களை முன்னாடி சொல்கிறோம் அப்படின்னா. சரி கூப்பிடுங்க அப்படின்னார் ஜனமேஜயர். தக்ஷகாயானுப்ரூஹி, தக்ஷகனை குறித்து நீங்கள் கூப்பிடுங்கள் அப்படின்னு அத்வரிய பிரேஷம் பண்ணுறார் ஹோதாவை பார்த்து. உடனே தக்ஷகன் வரவேண்டிய அந்த உபாயத்தை ஹோதா செய்கிறார். அந்த மந்திரத்தை சொல்கிறார். சொன்னால் என்ன ஆறுது, தேவலோகத்தில் இந்திரனுடைய கட்டில் காலில் சுற்றின்னு இருந்தான் அப்படின்லாம் கதையில் கூட சொல்லுவார்கள். அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய தக்ஷகனை பிடிச்சி இழுக்கிறது இந்த மந்திர பலமானது. உடனே தக்ஷகன் இந்திரன்ட்ட கதறான், நீ வந்து பார்த்துக்கிறேன்னு சொன்னீங்களே, இப்போ வந்து உங்காத்துலேருந்தே என்னை இழுத்துட்டு போகிறாப்புல வாரன்ட்டு என்னை வந்து பிடிச்சி இழுக்கிறதே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. உடனே இந்திரன் சொன்னான், இல்லைல்ல கவலைப்படாத, நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே தக்ஷகன் வரல, இங்கே டிலே ஆகின்னு இருக்கு. உடனே ஜனமேஜயர் சொன்னார், ஏன் மெனக்கெடு அப்படின்னார். பூர்ணாகுதி புத்தமாஞ்சுஹோதின்னு எடுத்தா உடனே ஹோமம் பண்ண வேண்டியதானே சுவாமி, எடுத்துட்டு ஆரன்னு நின்றுட்டு இருப்பாளா. அந்த மாதிரியாக தக்ஷகாயானுப்ரூகின்னு சொல்லி ஏன் தக்ஷகன் ஒன்றும் வரல அப்படின்ன உடனே அங்கே உள்ளவாள்லாம் ரொம்ப விஷயமான திவ்ய ஞானத்தை உடையவர்களாக இருக்கிறதுனால அவள்லாம் சொன்னார்கள், இல்லை தக்ஷகன் கொஞ்சம் விஐபியாக இருக்கிறதுனால அவர் ஏதோ சிவாரிசுக்கு இந்திரன்ட்ட போயிருக்கார், அதனால டிலே ஆகுது அப்படின்னு. உடனே அவசரத்தில் ஜனமேஜயர் என்ன சொன்னார், ஓஹோஹோ இந்திரன்ட்ட சிவாரிசுக்கு போயிருக்கானா தக்ஷகன், அப்போ இந்திரனோட சேர்த்து தக்ஷகன் ஹோமம் பண்ணுங்கோன்ட்டார் அவர். சேந்திராய தக்ஷகாயானுப்ரூஹி, இந்திரனோட சேர்த்து வர சொல்லு தக்ஷகனை அப்படின்னு மந்திரத்தை இந்திரனோட சேர்த்து வரக்கடவுதுன்னு. மந்திரம்னாலோ வக்கீல்னாலோ வாரண்ட்னாலோ கோர்ட் நோட்டீஸ்னா எல்லாரும் பதில் சொல்லித்தானே ஆகும் சொல்லுங்க. அந்த மாதிரியாக மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு தானே வந்தாகணும். அதனால் தக்ஷகன் இந்திரன் 2 பேருமே வந்து விட்டார்கள் யாகத்துக்கு. யாக கொட்டாயில் அங்கே வந்த அந்த சூழ்நிலையை பார்த்தான் இந்திரன். தக்ஷகனுக்கு சிபாரிசுக்காக வந்தவன் இங்கே உள்ள சூழ்நிலையை பார்த்தான். இவனோட நான் இருந்தால் நானும் போக வேண்டியதான். நாகஸ்ய நாசோ மம சைவ நாசஹ பவிஷ்யதீத்யேவ விசிந்தயானஹ. நான் மாட்டேன், இவனுக்கு நான் வந்து அடைக்கலம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் எஸ்கேப்டு. இந்திரன் ஓடிவிட்டான். தக்ஷகன் தான் இப்போ மாட்டின் முடிக்கிறான். அந்த சமயத்தில் அப்படி டிலே ஆகிட்டுருக்கிற சமயத்தில் உடனே இந்த குழந்தை கேட்குறார், வரன் தரேன்னே தரையலா அப்படின்னு. இப்போ பூர்ணாவதி ஆட்டமாக தக்ஷகன் ஹோமம் பண்ணுறதை பார்க்குறதா, இந்த குழந்தை வரன் தரேங்கிறேன்னு கேட்குறதே இதை கொடுக்கறதா அப்படின்னு. ஜனமேஜயர் என்ன பண்ணார், குழந்தை தானே அப்படின்னு என்ன பெருசாக கேட்டுவிட போகிறதுன்னு, இருங்கோ சுவாமி ஒரு நிமிஷம் இருங்கோ, ஃபோன் பேசுகிறவா சொல்ல ஒரே நிமிஷம் இதோ வந்துடுறேன் இருக்கும்னு சொல்லுவா இல்லவா. அந்த மாதிரியா இதோ உடனே ஹோம் பண்ணுறவர்கிட்ட இதோ இருங்கோ அது ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். உடனே இந்த கையை கூப்பிட்டுன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வரம் தரதா இருந்தால் இந்த யாகத்தை இப்போ நிறுத்துங்கள். வரம் ததாசி சேன் மஹ்யம்
விருணோமி ஜனமேஜயா சத்ரம் தே விரமத்வே தது நபதேயுரிஹோரகாஹ. நீங்க பெரிய வம்சத்தில் தர்மபுத்திரர் வம்சத்தில் வந்தவர், பரீட்சித்தருடைய குழந்தை, மகாபாகவதன் பரீட்சித்து. அஹிம்சையை காட்டில் ஒரு பெரிய தர்மம் உண்டா? நீங்கள் இந்த மாதிரியாக நாகங்களுக்கெல்லாம் ஹிம்சை பண்ணலாமா? அதை பாருங்க, உலகத்தில் நீங்கள் சொன்னத்தினால பண்ணின யாகம் பண்ணத்தினால அநேக நாகங்கள்லாம் உங்களுடைய இந்த தட்சிணாங்கிரியில் விழுந்து போய்விட்டன. அதனால் எனக்கு வரம் கொடுக்குறதா இருந்தால் இதோட முடிச்சுக்கணும் இந்த சர்ப்ப யாகத்தை. அதுதான் நான் உங்கள்கிட்ட வரமாக கேட்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே வாக்கு கொடுத்தாச்சு. அதுவும் யஜ்ய தீட்சையில் தீட்சிதனாக இருந்துன்னு வாக்கு கொடுத்தாச்சு. வாக்கை நிறைவேற்றாமல் இருக்க முடியுமா? அதனால என்ன பண்ணுறதுன்னு புரியல இப்போ ஜனமேஜியர். உடனே வந்தவா எல்லார்ட்டையும் சொன்னான், இந்த குழந்தை இனிமேல் இந்த மாதிரி ஹோமம் பண்ணக்கூடாது அப்படின்னு என்கிட்ட வரன் கேட்கறது, நானும் கேன்னு சொல்லி இந்த குழந்தை கேட்கறது, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ன உடனே வந்தவாள்லாம் பார்த்தா அவளும் இந்த மாதிரி எப்போ ராஜா சொல்ல போகிறான்னா எதிர்பார்த்துட்டு இருக்கா. ஹோமம் பண்ண சொன்னால் ஆற்றுல ஹோமம் பண்ணிட்டு இருக்கா. ஒரே புகை ஜாஸ்தியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவள் தான் என்ன பண்ணுவா சொல்லுங்க. எப்போதைக்கு இது ஹோமம் முடியும்னு தானே அவளுக்கும் எதிர்பார்ப்பாக இருக்கும். நம்மளாம் வெளியில் போய்டுறோம், புகை ஜாஸ்தியாக போயிடுதுன்னா அவனே எனக்கு புகை ஒத்துக்காது, நம்மளாம் போய்டுறோம். ஹோமம் பண்ணுற ரிச்சுக்கெல்லாம் குண்டத்தை விட்டு எங்கே போகிறது சொல்லுங்க. ஏன்னா 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேணால் வெளியில் போய்ட்டு வரலாமே தவிர திருப்பி அவள் அந்த குண்டத்தில் உட்காந்து தானே ஹோமம் பண்ணியே ஆக வேண்டும். அந்த மாதிரியாக இவாளுக்கே இந்த யாகம் நிறுத்தணுங்கிற எண்ணம் போலும். அதனால் ராஜா இதோட நிறுத்திடுங்கோ இந்த யாகத்தை அப்படின்னு சொன்ன உடனே அவள்லாம் பார்த்தா அப்பாடா பாக்கி உள்ள பாம்புகள்லாம் பொழைச்சி போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ப்ப யாகத்தை அதோட பூர்த்தி பண்ணி வந்தவா எல்லாருக்கும் அதீதமான தட்சிணையை ஜனமேஜியர் கொடுத்தார். கொடுத்ததோடு மட்டும் இல்லை, குறிப்பாக வச்சுட்டு இருக்காரு ஒரு பர்சன். யார் அப்படின்னா, யாகொட்டா பண்ணி போட்ட போது ஒருத்தர் வந்து பார்த்துட்டு யாகம் நிற்க போகிறதுன்னு சொன்னார்ல ஒருத்தர், அவரை கூப்பிடணும். அவரை கூப்பிட்டுன்னு சொன்னான். அவருக்கு ஒரு பேக் நிறையா கேஷை போட்டு கொடுத்து, நீங்கள் எப்போது என்னுடைய பார்வையில் இருக்கணும்னா எப்போ கூப்பிட்டாலும் வந்து, ஏன்னா நான் எப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலும் நீங்கள் வந்து பார்க்கணும். அதை நீங்கள் வந்து பார்த்துட்டு சரின்னு சொல்ல விட்டு தான் நான் அது மேலே கண்டினியூ பண்ணுவேன். உங்களை காட்ட ஒரு வாஸ்து நிபுணர் உண்டா லோகத்தில், சொன்னபடி நடந்துருத்த ஐயா, ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜனமேஜியர் அந்த யாகத்தை அதோட பூர்த்தி பண்ணி எல்லாரையும் அனுப்பினார். உடனே எல்லாரும் சொன்னார்கள், இந்த யாகத்துக்கு வந்த ஆஸ்திகர் நமக்கெல்லாம் ஒரு அனுகிரகம் பண்ணிட்டு போகட்டும். ஏன்னா சர்ப்ப பயம் யாருக்குமே லோகத்தில் இருக்கக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு அனுகிரகத்தார் பண்ணணும் அப்படின்னு சொன்னே ஆஸ்திகர் சொன்னார், என்னை நினையுங்கள், சர்ப்ப பாதையே உங்களுக்கு ஏற்படாது அப்படின்னு அவர் சொன்னதை 2 மந்திரமாக மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சில பேர் இதை சந்தியாவந்தத்தில் கூட சொல்லுவார்கள். அபசர்ப்ப சர்ப்ப பத்ரந்தே திவ்ய தூரம் கச்ச மகாயசாஹ ஜனமேஜயஸ்ய யஜ்யாந்தே ஆஸ்தீக வசனம் ஸ்மரன் ஜரத்காரோர் ஜரத்கார்வம் சமுத்பன்னோ மகாயசாஹ அஸ்தீக சத்யசந்தோ மாம் பன்னகேபியோபிரக்ஷது. நர்மதாயி நமப்பிராதான்னு சில ஸ்லோகம்லாம் சொல்கிறவா இதையும் கூட சொல்லுவார்கள். இது என்ன சொல்கிறது அப்படின்னா, ஆஸ்திகர் அந்த ஜனமேயருடைய யாகத்தில் கடைசியில் சொன்னார், ஆஸ்திகர் சத்தியசந்தராக இருக்கிறது சத்தியமாக இருந்தால் அந்த பாம்புகள்டேந்து என்னை அவர் காப்பாற்ற வேண்டும். அஸ்தீக சத்தியசந்தோ மாம் பன்னகேபியா அபிரக்ஷதுன்னு அந்த பாம்புகள்லேருந்து அஸ்திகர் என்னை காப்பாற்றட்டும் அப்படின்னு இது ஒரு மந்திரமாக இந்த ஸ்லோகத்தரணியும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அஸ்திகரை யார் நினைக்கிறாளோ, இந்த ஆஸ்திக சரித்திரத்தை யார் கேட்குறாளோ அவளுக்கு விஷபாதைகள் ஏற்படாது, பாம்பு வந்துடுமோ அப்படின்னு பயம் ஏற்படாது. ஏன்னா விஷபாதை ஏற்படாதுன்னு எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டாக்க, இப்போல்லாம் பாம்புகளுக்கெல்லாம் டவுனில் வேலை கிடையாது. ஏன்னா டவுனில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு அதுகளுக்கெல்லாம் இடம் இல்லை இப்போ, ஏன்னா அவ்வளோ பிஸியாக போனதுனால. ஆனால் விஷபாதை மட்டும் நமக்கு இருந்துட்டுருக்கு. அது எப்படி தான் வரும்னு தெரியாது. பாம்புனாலையும் வரலாம், பல்லினாலையும் வரலாம்,
எலினாலையும் வரலாம், ஈனாலையும் வரலாம், ஏன் டெங்குனாலையும் வரலாம் அல்லவா. ஒரு கொசுவான், அது பேருக்கு அந்த அந்த கொசுவுடைய நாமகரணம் டெங்குவான். அதனால் ஜுரத்துக்கே அந்த பேரை வச்சுட்டா அடிக்கடி அது எப்படின்னா பிராணஹானியாக படுத்து அந்த ஜுரமானது. அதனால் விஷபாதை இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் இந்த கதையை கேட்கறதுனாலையும் வாழலாம் நினைக்கிறதுனாலையும் அப்படின்னு சொல்லி, இதையும் மீறி பாம்புகள் வந்தால் அது தலை வெடிக்கட்டும் அப்படின்லாம் சொல்லி இந்த கதையானது பூர்த்தி அடைகிறது. இந்த சர்ப்பயாகங்கள்லாம் பூர்த்தி அடைஞ்சு அந்த பூர்த்தியான சமயத்தில் வியாசாச்சாரியால் அங்கே வந்தால் ஜனமேஜியருடைய அந்த யாகசாலைக்கு. சுத்வாது சர்ப்பராத்ராய தீட்சிதம் ஜனமேஜயம் அபியாகச்ச வித்வானே கிருஷ்ணத்வைபாயனஸ்ததான்னு வியாசாச்சாரியால் வந்தவுடனே ஜனமேஜியர் நமஸ்காரம் பண்ணி, நீங்கள் மகாபாரதத்தை எழுதியிருக்கேள், மகாபாரதத்தில் முக்கிய கதாபாத்திரமாகவும் நீங்கள் இருக்கேள், இன்னும் சொல்லப்போனால் கௌரவாள் பாண்டவாள் எல்லாரையும் பார்த்தவாளாகவும் இருக்கேள். அதனால் உங்கள் வாக்குனால ஃபுல் அண்ட் ஃபுல் ஏ டு இசட் டாப் டு பாட்டம் நான் மகாபாரதத்தை கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன். அது என்னமா நடந்தது, கதம் சமபவத் பேதா, பாண்டவாளுக்கும் கௌரவாளுக்கும் என்னமா இந்த மாதிரியான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அபிப்பிராய பேதங்கள் ஏற்பட்டது, யுத்தத்தை நிறுத்தணும்னு நினைச்சிருந்தா எத்தனையோ பேர் நிறுத்திக்கலாமே, அதையும் தாண்டி என்னமா யுத்தம் நடந்தது குருக்ஷேத்திரத்தில் 18 நாளைக்கு, தச்ச யுத்தம் கதம் விருத்தம். அதனால் இதனுடைய ரகசியம் மட்டும் இல்லை, முழுக்க டோட்டலி இதை உங்கள்கிட்ட நீங்கள் சொல்லி கேட்கணும் அப்படின்னு ஒன்று வியாசர் யோஜனை பண்ணாராம். ஏன் யோஜனை பண்ணார் அப்படின்னா, நீங்கள் இந்த விஷயத்தை வெளியில் சொல்லி பாருங்க, ஆர்த்தியான ஒருத்தரை கூப்பிட்டு உபன்யாசகாலாக இருந்தாலும் சரி, இல்லை சான்ஸ்கிரிட் ஸ்காலராக இருந்தாலும் சரி, நீங்கள் பாரதம் பூரா சொல்லணும், நான் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் ஆர்த்தியான்னு சொல்லி பாருங்க, அவளோட முகம் என்ன ஆறுதுன்னு பார்த்தெல்லாம் தெரியும். காரணம் என்ன அப்படின்னா, பாரதத்தை பண்ணின வியாசாச்சாரியாலே இதுக்கு சரின்னு சொல்லலை. ஜனமேஜியர் நீங்கள் பாரதம் பூராவும் நீங்கள் சொல்லணும், நான் கேட்கணும்னு, அப்படியாப்பா நீ ஒருத்தன் கிடச்சிய எனக்கு நான் பண்ணின பாரதத்துக்குன்னு சொல்லலையாம் வியாசர். என்ன சொன்னார் அப்படின்னா, இல்லைப்பா அது ரொம்ப பெருசு. அப்படியா பெருசா எப்படி சொல்கிறார் அப்படின்னா, ஒரு நாளில் நான் எழுதலை, ஒரு மாதத்தில் எழுதலைன்னு ஆறாம் வியாசர். திரிபிர் வருகைகி சதாச்சாயின்னார். நான் பாரதம் ரச்சனை பண்ணுறதுக்கு 3 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னார் வியாசர். அதனால தான் பாரதம் அப்படின்னாலே கொஞ்சம் யோஜனை பண்ணணும். பாரதத்தை முழுக்க டாப்பிக்காக சொல்லுங்கன்னா சொல்லிட்டு போயிடலாம். பாரதத்தில் பீஷ்மரை பற்றி சொல்லுங்கோ, துரோணரை பற்றி சொல்லுங்கோ, பஞ்சபாண்டவாளை பற்றி சொல்லுங்கோ, திரௌபதியினுடைய சுயம்பரத்தை சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லுங்கன்னா அந்தந்த கதையாக சொல்லிட்டு போயிடலாம். முழுக்க பாரதம் பூரா சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னால் முதல்ல சொல்கிறவாளுக்கு அதை சொல்லக்கூடிய நாலெட்ஜ் வேணும், அதை புரிஞ்சிக்கிற நாலெட்ஜு கேட்குறவாளுக்கு வேணும். அதனால பாரதத்தை முழுக்க சொல்கிறதோ கேட்குறதோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். காரணம் என்னென்னா, தூக்குற அளவுக்கு தானே தூக்க முடியும் சொல்லுங்க. இதை சாமான கண்டெய்னரில் வைக்கிறோம், அது சின்ன கண்டெய்னராக இருந்தால் தூக்கிட முடியும். 10 பேர் தூக்கக்கூடிய கண்டெய்னரை இதை தூக்கி வைங்கோ அப்படின்னா எப்படி தூக்க முடியாதோ அந்த மாதிரியாக மகத்துவாது பாரவத்துவாச்சன்னு ரொம்ப வைட்ஃபுல் மகாபாரதம். அதனால இதை முழுக்க சொல்லுங்க அப்படின்னு உடனே அவர் சொன்னார், கதிதம் வை சமாசேன துவயா சர்வம் திஜோத்தமா விஸ்தரஸ்ரவணே ஜாதம் கௌதூகலம் அதீவமே. இதை முழுக்க நீர் கேட்கணும்னாக்க நான் ஒருத்தரை ஏற்பாடு பண்ணுறேன்னாராம் வியாசாச்சாரியா. நீங்கள் முழுக்க கேட்குறேன்னா ஒருத்தரை ஏற்பாடு பண்ணுறேன். யாருன்னால் என்னுடைய சிஷ்யன் வைசம்பாயனர். இவருக்கு பாரதம் பூரா எச்சா வச்சு எல்லாம் தெரியும் அவருக்கு. அதனால இவர் சொல்ல நீர் கேளும் அப்படின்னு சொல்லி வைசம்பாயனரை ஜனமேஜயருக்கு சொல்லிட்டு கிளம்பிவிட்டார் வியாசாச்சாரியார். உடனே ஜனமேஜயர் வைசம்பாயனர் சொல்றதை கேட்கிறார். வைசம்பாயனர் அந்த சங்கிரகத்தை சொன்னார், பாரத சங்கிரகத்தை சொன்னார். உடனே அதை முழுக்க சொல்லணும் விஸ்தாரமாக. நான் சொன்னேன் இல்லவா, பாரதத்தினுடைய கதை பூராவும் அந்த மாதிரியாக சங்கிரகமாக சொன்ன உடனே
இல்லை பேர் மட்டும்தானே சொல்லியிருக்கேள், முழுக்க விஸ்தாரமாக கதையை சொல்லுங்கோ அப்படின்னு ஒன்று. அப்போ தான் வைசம்பாயனர் சொல்கிறார், இதம் ஹி வேதை சமிதம் பவித்ரமபிச்ச உத்தமம். இது வேத சம்மிதம் மகாபாரதம், பரம பவித்திரம் உத்தமமானது. இதுக்கு ஜெயம் என்று பெயர். ஜெயோ நாம இதிஹாசோயம். மகாபாரதத்துக்கே ஜெய அப்படின்னு பெயர். தர்மே சார்த்தே ச காமே ச மோக்ஷே ச பரதர்ஷபாகா யதிஹாஸ்தி ததன்யத்ர என்னேஹாஸ்தி ந குத்ரசிதே ஏ ஏ. தர்மமோ அர்த்தமோ காமமோ மோட்சமோ எந்த விஷயமா இருந்தாலும் மகாபாரதத்தில் உள்ளது தான் பாக்கி இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார் வைசம்பாயனர். ஏதிகாஸ்தி தர்ம விஷயமோ அர்த்த விஷயமோ காம விஷயமோ மோட்ச விஷயமோ நீங்கள் ஏதான ஒரு புஸ்தகத்தில் பார்த்துட்டு ரொம்ப நன்னா இருக்கே அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கு மூலம் மகாபாரதத்தில் இருக்கும். மகாபாரதத்தில் உள்ளது தான் பாக்கி எல்லா இடத்துலையும் உள்ளது. ஒரு கால் மகாபாரதத்தில் ஒரு விஷயம் இல்லைன்னா அது எந்த புராணத்திலையும் இருக்காது. என்னேஹாஸ்தி ந குத்ரசித். தர்மசாஸ்திரம் இதம் புண்ணியம். இதுவே ஒரு பெரிய தர்மசாஸ்திரம், அர்த்தசாஸ்திரம், மோக்ஷசாஸ்திரம். எங்கள் குருநாதர் 3 வருஷம் சிரமப்பட்டு ரச்சனை பண்ணது. திரிபிர் வருகை சதோத்தாஜி கிருஷ்ணத்வைபாயனோ முனிகி மகாபாரதமாக்கியானம் கிருத்தவானி இதமத்புதம். அதோட இது பெரிய இதிஹாசம். இதிஹ ஆசன்னு பூர்வச்சரித பிரதிபாதன கிரந்தா அயம். தர்மார்த்த காம மோக்ஷானாம் உபதேச சமன்விதம் பூர்வவருத்த கதாயுக்தம் இதிஹாசம் பிரஜக்ஷதேன்னு தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் எல்லா உபதேசங்களும் அமைந்தது. மிந்தி நடந்த கதைகளை இப்போ தெரிகிறாப்புல நமக்கு டெலிகாஸ்ட் லைவ் பண்ணுறாப்புல காமிக்கக்கூடியது. அதனால இதுக்கு இதிகாசங்கிற பெயர் அப்படின்னு சொல்லி இப்போதான் மகாபாரத கதை தொடங்குகிறது. ஸ்ரீமத் ராமாயணம் எப்படி சூரிய வம்சத்தில் ஆரம்பிக்கிறாரோ அந்த மாதிரியாக மகாபாரதம் சந்திர வம்சத்திலேருந்து தொடங்கிறது. இந்த மகாபாரதம் சந்திரன் தோன்றியவர், சந்திரன் அவர்கிட்டேருந்து ஏற்பட்டவர் புதன் அப்படின்னு இப்போ சந்திர வம்சத்திலேருந்து சொல்ல போகிறார். தமிழில் மகாபாரதத்தை வில்லிபுத்தூரார் அப்படின்னுங்கிறவர் விசேஷமாக பண்ணியிருக்கிறார். அவர் முதல்ல சொல்கிறார், எங்கள் மாதவன் இதயமாமலர் வரும் உதயத்திங்கள் மாபரபினில் பிரதிசையுடன் சிறந்தோர் அம் கண்மாநிலத்து அரசர் பல்கோடி அவ்வரசர் தங்கள் மா கதையான் அளவையின் சமைக்கேன். எங்கள் மாதவன் இதயமாமலர் வரும் உதயத்தீங்கள். லக்ஷ்மிபதியான ஸ்ரீ மகாவிஷ்ணுவனுடைய ஹிருதயத்திலேருந்து தோன்றியவன் சந்திரன். அவர் என்ன சொன்னார் வில்லிபுத்தூரார், சந்திரன்கிறவன் அழகானவன், சந்திரன்கிறவன் பார்க்க ரசிக்கக்கூடியவன், சந்திரன்கிறவன் குளிர்ச்சியானவன். சந்திர கிரணம் பட்டாக்க எவ்வளவு உஷ்டமாக இருக்கோ அத்தனையும் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கிராஜுவலாக சூடெல்லாம் குறைஞ்சி ஜில்லுன்னு ஆகிடுறது. ஆச்சு, வெயில் ஆரம்பித்தாச்சு. இப்போவே இதுலேருந்து ஆரம்பித்து ஆகஸ்ட் பரியந்தம் என்ன இன்னும் எவ்வளோ தினம் நில போகிறதோ தெரியலையோ, வெயில் அடிக்க பகலில் அடிக்க அடிக்க. அதுவும் நம்ம பார்த்து பில்டிங்லாம் என்னாது கம்முன்னு பகலில் பேசாமல் இருந்துட்டு உடனே ராத்திரி ஆன உடனே அத்தனை ஹீட்டையும் நம்மள்கிட்ட கக்கிறது. அந்த பில்டிங் கக்க ஆரம்பித்தா உஷ்டம் ஜாஸ்தியாக போய் என்ன ஏசி போட்டாலும் நமக்கு ஜிலிஜிலிப்பு வரமாட்டேங்கிறது. அப்போ முன்ராத்திரியில் தூக்கம் வரமாட்டேங்கிறது. ஏன்னா அத்தனை சூடும் அப்படியே நம்ம மேலே அட்டாக் பண்ணுறது இந்த பில்டிங்லேருந்து. அப்படி அந்த சூடானது எது பரியந்தான் இருக்குது அப்படின்னா சந்திரோதயம் ஆகி சந்திரகிரணம் பட்டு சந்திரகிரணம் பட 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 அந்த உஷ்ணங்கள்லாம் சமனமாகி அப்புறம் ராத்திரி 2 மணி 3 மணி பரியந்தான் அந்த உஷ்ணங்கள்லாம் ஜாஸ்தியானதில் கிராஜுவலாக குறைஞ்சி 4 மணி ஆன உடனே ஜிலிஜிலிப்பு வந்துடுறது. ஏன்னால் சந்திர கிரணத்தினால். சந்திர கிரணத்தினால ஜிலிஜிலிப்பு வந்த உடனே என்ன ஆகுதுன்னா என்ன தான் முன்னாடி படுத்திருந்தாலும் தூக்கம் வரமாட்டேங்கிறது.
அப்போ 4 மணிக்கு மேலே ஒரு நல்ல தூக்கம், சூப்பர் தூக்கம். அது என்ன ஆகும்னா அது இந்த ஜிலிஜிலிப்பு உள்ள மாதிரியே தான் அந்த தூக்கம் கண்டினியூ ஆகும். நீங்கள்லாம் கதையில் எவ்வளோ தான் சொன்னாலும் சரி, சீக்கிரம் எழுந்திருக்கணும்னு சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, அதெல்லாம் நடக்காது. ஏன்னா அந்த ஜிலிஜிலிப்பில் முன்னாடி தூங்காத பேர் இருந்ததுனால என்ன ஆச்சுன்னு கேட்டால் தான் அப்போ நன்னா எப்படி தூக்கம் வருதோ எல்லாத்துக்கும் காரணம் அந்த சைத்தியம், அந்த ஜிலிஜிலிப்பு, அதை கொடுக்கக்கூடிய சந்திர கிரணம், சந்திரனுடைய கதிர்கள், அந்த கதிர்களை வீசுகின்ற சந்திரன் இத்தனை குளிர்ச்சியை கொடுக்குறானே, அவனுக்கு ஏது இத்தனை குளிர்ச்சின்னார் வில்லிபுத்தூரார். சந்திரமாமனசோ ஜாதா உபனிஷத்து சொல்லித்து பகவான் விராட் புருஷான எம்பெருமான் உடைய மனசுலேருந்து சந்திரன் தோன்றினான் அப்படின்னு சொல்லப்படுறதே. ஸோ இத்தனை குளிர்ச்சிக்கும் இருப்பிடம் இங்கே மாதவனுடைய இதயம் அல்லவா அப்படின்னார். எங்கள் மாதவன் இதயமாமலர் வரும் உதயத்திங்கள் மாமரபினில் பிறந்தீசையுடன் சிறந்ததோர் கண்மாநிலத்து. அந்த சந்திரவம்சத்தில் தோன்றின அரசர்கள் பல கோடி பேர்கள், அவர்களுடைய கதைகளை நான் எவ்வளவு அறிவேனோ அதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அப்படின்னு தான் உடுக்க வணக்கத்தோடு ஆரம்பிக்கிறார் வில்லுபுத்தூராள். ஏன்னா பகவானை ஸ்தோத்திரம் பண்ணாப்புல ஆயிடுத்து, சந்திரனையும் ஸ்தோத்திரம் பண்ணாப்புல ஆயிடுத்து. இந்த செய்யுள்ள சந்திரனுடைய பிள்ளை புதன், அதனால்தான் புதனுக்கு சௌமியன் அப்படின்னு பேர். நம்மளாம் பானுவாசர யுக்தாயாம், இந்து வாசர யுக்தாயாம், பௌமவாசர யுக்தாயாம் அப்படின்னா சங்கல்பத்தில் கிழமையை பேரை சொல்கிற சமயத்தில் புதன்கிழமை அன்னைக்கு புதவாசர யுக்தாயாம்னு சொல்கிறதில்ல. ஏன் புத சப்தமே சம்ஸ்கிருத சப்தம் தானே, ஏன் புதவாசர யுக்தா, மறுநாளைக்கு குருவாசர யுக்தாயாம் அப்படின்னு சொல்கிறோம், பிருகுவாசர யுக்தாயாம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இருக்கிறத புதன்கிழமை அன்னைக்கு புதவாசர யுக்தாயான்னு சொல்கிறது கிடையாது, சௌமியவாசர யுக்தாயாம் அப்படின்னு சொல்கிறோம். சௌமியன்னா என்னென்னால் சோமனுடைய பிள்ளை சௌமியன், சோமன்கிறவன் சந்திரன். அதனால சந்திரனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி தான் இந்த கிழமையே நம்ம சொல்லுகிறோம் அல்லவா. சந்திரனுடைய பிள்ளை புதன். அந்த புதன் வைவஸ்வத மனுவோட பெண்ணு இளையேட்ட அவர் விரும்பி அப்ப தோன்றியவர் புரூரவசு அப்படின்னு சொல்லக்கூடிய சக்கரவர்த்தி. இந்த இளைங்கிற பெண்ணை பற்றி பாகவதத்தில் 9வது ஸ்கந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வைவஸ்வத மனுவானவர் இஷ்டி பண்ணி அதுலேருந்து பிறந்த குழந்தை அது பெண்ணாக பிறந்தது, அப்புறம் பிள்ளையாக மாற்றினாள். அதுக்கப்புறம் அது ஒரு காலகட்டத்தில் பரமேஸ்வரன் இருக்கக்கூடிய கைலேங்கிரி பக்கத்தில் போச்சு. மறுபடியும் பெண்ணாக யுவதியாக 18 வயசு பையன் அங்கே போன போது 18 வயசு பெண்ணாக மாறிவிட்டான். அந்த சமயத்தில் புதன் ஆசைப்பட்டான், தேவாளுடைய ஆசைகள்லாம் உடனே நிறைவேறும், ஆசைப்பட்டதோடு இல்லாமல் ஒரு குழந்தைய உடனே தோன்றியது. அப்போ தோன்றியவர் தான் புரூரவசுன்னு சொல்லக்கூடிய சக்கரவர்த்தி.